கனவில் தேவ செய்தி பார்ட் நம்பர் 2. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று அழைக்கப்படுகிற மனோதத்துவ நிபுணர், ஆட்லர், யூங் போன்ற 3 பேர் தான் கனவுலகத்தை பற்றி அதிகம் எழுதியிருக்கிறார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற மனோதத்துவ நிபுணர் கனவுகளை பற்றி விளக்கத்தை ஒரு பைபிள் பரிசு எழுதியிருக்கார். அதில் சைக்கோசிஸ் போன்ற பிரச்சனைகள், சைக்கோ அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கீசோஃப்ரெனியா போன்ற பயங்கரமான நோய்களை எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இப்போவும் பல பேஷண்ட்ஸ் கீசோஃப்ரெனிக்ஸை நான் ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது அடிக்கடி எங்கள் வீட்டிலே சொப்பனத்தை பற்றி பேசுவேன். யாரை பார்த்தாலும் சொப்பனம் கண்டிங்களா கேள்வி. கலர் ட்ரீம் கண்டிங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் கண்டிங்களா? அப்படியே போய் பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் உங்களுக்கு கண்ணு தெரியாதே, நீங்கள் சொப்பனம் காண்றீங்களா அப்படின்னு ஒரே ரிசர்ச்சு. ஹாஸ்டலில் படிக்கும்போது திடீர்னு குக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, எப்பா ஏதாவது சொப்பனம் கண்டியா, உண்மை நடந்துதா அப்படின்னு கேட்பேன். இப்படியே எல்லாம் சொப்பனம் கண்டியான்னா யோசேப்பை சொப்பனக்காரன்னு சொன்ன மாதிரி என்னையும் சொப்பனக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் கனவில் தேவன் அடிக்கடி காரியங்களை சொல்லுகிறார். என்னுடைய மனைவிக்கு பயங்கரமான ஃபைப்ராய்டு வந்த சமயத்தில் இரவு நேரத்தில் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வந்து அவர் தலையில் கை வைத்து ஜெபித்தார். உடனே அடுத்த நாள் காலையில் ஃபைப்ராய்டு டிஸப்பியர்ட் ஃபார் ஹர். எனக்கு கனவிலே கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். நிர்மல் குமார் என்று ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் ஹைதராபாத்தில், அவரோடு கூட நான் பணியாற்றினேன். மாரிசெர்லோ என்ற ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு ஹி வாஸ் நேஷ்னல் செக்ரட்டரி. ஐ வாஸ் ப்ரீச்சர் ஃபார் த ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் பாடசாலைக்கு நான் ஒரு ஃபேக்கல்ட்டி. ஊருக்கு திருச்சிக்கு வந்த உடனே நிர்மல்குமார் எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணே, நீங்கள் நேற்று என் வீட்டுக்கு சொப்பனத்தில் வந்தீங்க. சரிப்பா நிர்மல், என்ன செய்யணும்னு சொன்னேன். நீ சீக்கிரம் 15 நாளில் ஃபாரின் போவேன்னு சொன்னீங்க. நான் பாஸ்டர் ஆகணும், நீங்கள் தான் ஆர்டினேஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னா. அது எனக்கு ஞாபகமே இல்லை. எப்போ போனேன் என்ன இதெல்லாம் சொன்னேன். பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஒரு புது வேலைக்கு வெளிநாடு போவீங்க, இது ரெண்டும் சொல்லியிருக்கேன். என்கிட்ட கேட்டார் எந்த நாடு போவேன்னு. நான் சொப்பனத்தில் சொன்னது சொப்பனத்தாள்கிட்ட தான் கேட்கணும், நீங்கள் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது என்ன. வித்தின் 15 days he and his wife went to New Zealand. நியூசிலாந்து அரசாங்கத்திலே வரவேற்பை பெற்று வல்லமையான ஊழியத்தை செய்து வருகிறார். இப்பொழுது அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கிறது. பிரசங்கியாக மாறினார். கனவில் சொன்ன ஒரு வாக்கியம். ஆனால் ஒவ்வொரு தரையும் நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு பெரிய உயர்வு, அதாவது ஒரு நியூ டைமென்ஷன். அதாவது எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு புதிய அனுபவம் வேணும், நியூ டைமென்ஷன். ஆனால் எத்தனை பேர் அதை விரும்புகிறாங்கன்னு தெரியாது. நம்ம 1992, 93 வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக பழகணும். அப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். அப்புறம் நான் முழு நேர ஊழியத்தில் இருந்தேன். இது ஒரு 1996 ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ரொம்ப என்னை பொறுத்து வேறு மாதிரி பேசிட்டார். அவர் ஊழியம் செய்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப வேகமாக பேசி ரொம்ப மனம் உடைந்து நான் வீட்டில் இருந்தேன். நான் பொதுவாக 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். அன்றைக்கி 2 மணிக்கு நான் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கரம் என்னுடைய முதுகலை தட்டி எழுப்புகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் திரும்பும்போது நீங்கள் என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. அதாவது இது கனவுலையா அல்லது லிட்ரலாக ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்களா? ஃபிசிக்கலாக நான் முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்க. என் பக்கத்தில் ஒரு ராக்கிங் சேர் இருக்குது. நான் உங்களை ஆனால் அதில் தயவுசெய்து உட்காருங்கன்றேன். நீங்கள் அதில் அப்படியே உட்காந்து நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. யாரோ திட்டாங்களா, இப்படிலாம் சொல்லிட்டாங்களா, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுறியா அப்படின்னு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது அப்படின்னு இன்னும் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறாரு, எவ்வளோ தேசங்களை வைத்திருக்கிறாரு, அதெல்லாம் நீ ஏன் பார்க்கக்கூடாது, இப்படியே வருத்தப்படுற அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஒரு 5-6 minutes நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்கள் அப்படியே முழங்கால் போட்டு உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் ஆனால் கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு தண்ணியாவது காஃபியாவது கொண்டாடுன்னு போனேன். திருப்பி வந்தால் நீங்கள் இல்லைன்னொடனே நான் தேடினேன். என் மனைவி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சத்தம். நான் அவரை உன்னை சந்திக்கணும்னு அனுப்புனேன். அவருடைய பணி முடிஞ்சிருச்சு, அவர் வந்த வேலையை செஞ்சிட்டாருப்பா, வேறு வேலையை போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆண்டவர் தெளிவாக பேசினார்.
அந்த இடத்துல ஆண்டோடைய ஒரு முழு சமூகத்தினால் உணர முடிஞ்சது, ஒரு ஒளி. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பேர்டன் இல்லையா, அந்த ஒரு காயம் உடனே ஆறிடுச்சுண்ணா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவ ஊழியக்காரர்கள் பைலோகேஷன் என்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசு எபேசியர் 2:6 நம்மை உயிரோடு எழச் செய்து உன்னதங்களிலே உட்காரச் செய்தார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிற நாம் உன்னதங்களில் ஆண்டவரிடத்திலிருந்து எழுந்து ஊழியம் செய்ய பல இடங்களுக்கு செல்லலாம். இப்படி பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். இந்த அனுபவம் கடைசி காலத்திலே அதிகமாக நடக்கப் போகிறது. இது பைலோகேஷன் என்று பெயர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மல்டி லொகேஷன். அந்த கூட்டத்தில் 1000 பேர் இருந்தானா 1000 பேருக்கும் இயேசு கிறிஸ்து அப்பியர் ஆகி தனித்தனியாக பேச முடியும். இவர்கிட்ட அப்பியர் ஆகி பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் இயேசு வந்தார்னு சொன்னால், எப்படிப்பா 2 இயேசுவாக இருக்காங்க, 2 பேர்ட்டையும் வந்தாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் த மல்டி டைமென்ஷனல் வேர்ல்ட். பல பரிமாணம் உள்ள உலகத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு 2 பரிமாணங்களில் இருக்கும் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று பூலோகத்தில் இருக்கும் ஸ்லாக்கியம், மற்றொன்று அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரச் செய்யும் அந்த அனுபவம். அந்த அனுபவத்திலிருந்து நாம் எழுந்திருந்து கான்ஷியஸாக பல இடங்களுக்கு போகலாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த அனுபவம் இப்பொழுது ஏற்படுகிறது. இந்த அனுபவம் ஏற்படுகிறதுனாலே பல ஆவிக்குரிய அனுபவங்களை, பல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு சொன்னார், நெஃபிலிம் ஸ்பிரிட், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் இறங்கி இருக்கிறது. அதற்கு பெயர் நெஃபிலிம் ஸ்பிரிட். இந்த நெஃபிலிம் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை. இது ஆதியாகமம் 6 ராட்சதர்கள் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் ராட்சதர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டது நெஃபிலிம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நெஃபிலிம் பொல்லாத ஒரு ஆவி. அந்த ஆவி இந்த உலகத்திலே இறங்கி இருக்கிறது. இந்த ஆவி இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், பிஇ படித்தவர்கள், நன்றாக வேலைக்கு போய் கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று அம்மா வேலைக்கு போக பயமாக இருக்குது அப்படின்னு ரூமில் போய் படுத்துக்குவாங்க. கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கிறவன், நன்றாக மார்க் வாங்கி கொண்டிருக்கிறவன் திடீரென்று எனக்கு படிக்க பிரியமில்லை, இந்த சப்ஜெக்ட் வேண்டாம், நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நான் வேறு தொழில் பண்ணுறேன் அப்படின்வான். உடனே ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே நான் பயந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வந்தால் எத்தனை பேர் அழிக்க போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் I started, when the Lord revealed these things, I started many people phoning me. நல்லா தான் இருந்தான், காரணமே தெரில, வேலைக்கு போக மாட்டான், நல்லா தான் இருந்தான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. How to tackle this Nephilim spirit? The Nephilim spirit comes in the end of time. 3 விதமான பிசாசுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அவற்றை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஃபெமிலியர் ஸ்பிரிட். நம்பர் 1 இஸ் ஃபெமிலியர் ஸ்பிரிட். இது குறி சொல்லுகிற ஆவி என்று தமிழில் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு ஹாஸ்டலில் ஒருத்தர் தூக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு தூக்கு போட்டுருச்சு, நிர்மலா தூக்கு போட்டுருச்சு. அந்த பாரத்தில் எல்லாருக்கும் பயம், இந்த ரூமில் தூக்கு போட்டிருக்கு, அதனால் பயம். அதனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நிர்மலா குரலில் போய் பக்கத்து ரூமில் போய் தட்டும். அடுத்த நாள் நிர்மலா தட்டுறதில்ல, ஃபெமிலியர் ஸ்பிரிட் ஹூ ஆக்ட்ஸ் லைக் நிர்மலா, who has the frequency of Nirmala and talks like Nirmala. உடனே இவங்க பயந்துட்டு, ஐயோ நிர்மலா ஆவி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிசாசுகள்னால் ரொம்ப பிடித்தம். ஏன்னா அவங்க ஒன்றும் நம்மளை செய்ய முடியாது. நம்ம அவங்கள காலில் போட்டு மிதிக்கலாம், அவங்கள எத்தலாம், பயந்துக்கிட்டே நிற்பாங்க நம்ம பக்கத்தில். பிசாசு என்னையா செய்யும்? ஒன்றும் செய்யாது. நமக்குள்ள வல்லமை அப்படி அதிகமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ட்ரீமை பற்றி சொல்லும்போது ஃபெமிலியர் ஸ்பிரிட் என்ன செய்யும்னா, அது நடிக்கும். சாமுவேலை போல நடித்ததை 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா ஒரு விச் டாக்டர் சொல்லி சாமுவேலின் ஆவி வரவில்லை. அதற்கு 10 காரணங்கள் சாமுவேலின் ஆவி இல்லை என்பதற்கு என்னால் சொல்ல முடியும். அதை குறித்து நான் CD போட்டிருக்கிறேன், வாங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்தது ஃபெமிலியல் ஸ்பிரிட். FAMILIAL, ஃபெமிலியல் ஸ்பிரிட். திஸ் ஃபெமிலியல் ஸ்பிரிட் வில் ஆக்ட் லைக் த ஹோலி ஸ்பிரிட். என் பையன் எப்போவுமே பைபிள் வாசித்துட்டு இருக்கான், எப்பொழுதுமே அல்லேலுயா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஃபெமிலியல் ஸ்பிரிட் என்ன செய்ய தெரியுமா? அல்லேலுயா சொல்கிற ஸ்பிரிட். அது அல்லேலுயா சொல். உடனே எல்லோரும் நினச்சிக்குவாங்க, என் பையன் ரொம்ப கர்த்தருக்குள் இருக்கிறாப்பா, அல்லேலுயா எப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். That is a familiar spirit. If anybody tells the word hallelujah without meaning it,
they are possessed with the familial spirit. So that's what I'm telling. When you say the word Halal Yahweh, you have to say with anointing, you have to say with purpose, you have to say with a reason. You must understand that familial spirit. Third one is generational spirit. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவங்க மகனுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். பார்த்துருக்கீங்களா? அதான் கேட்பார் டாக்டர், உனக்கு சுகர் இருக்கா? ஆமாம் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்கணுமே. எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, அதுதான் உனக்கு இருக்குது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு ஏழையா சுகர் இருக்கணும். அது வரைக்கும் 20 வயசு வரைக்கும் வரலையே. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஜெனரேஷனல் ஸ்பிரிட். ஸோ எனிபடி இஸ் ஹேவிங் டயபெட்டிஸ், தே ஆர் ஹேவிங் த ஜெனரேஷனல் ஸ்பிரிட். அதான் மருத்துவரே ஜெனரேஷனல் ஸ்பிரிட் இருக்காங்கிறது தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துதான்னு கேட்குறாங்க. இரவு நேரத்தில் நம்முடைய மைண்டானது சினிமா தியேட்டருக்கு இல்லையா, அதே மாதிரி ட்ரீம் தியேட்டர். அந்த மைண்டில் ராத்திரியில் நம்ம சொப்பனம் பார்க்குறோம். சொப்பனம் பார்க்குறதுல லேட்டாக மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்கன்னா சொப்பனம் வரும். அது அர்த்தமில்லாத சொப்பனம், அது இன்டைஜஷன் கொடுக்குற சொப்பனம். அதுக்கு விளக்கம் கிடையாது. பாஸ்டர் நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா அது இன்டைஜஷன் ஸ்பிரிட்னால் நான் கேட்பேன், நேற்று 10:30 மணிக்கு ஓவராக சாப்பிட்டியான்னு. ஆமாம் பாஸ்டர், உங்களுக்கு எப்படி தெரியும்? சொப்பனத்திலிருந்தே தெரியுதுப்பா. அது இன்டைஜஷன் சொப்பனம். கர்த்தருடைய சொப்பனம் கலர் சொப்பனமாக வரதை பார்த்துருக்கு. இட்ஸ் எ கலர்ஃபுல் ட்ரீம். இந்த சொப்பனத்தை எப்படி விளக்குறது அப்படின்னு சொன்னால் வேதத்தில் தான் இதற்கு விளக்கம் இருக்கிறது. வேதத்தில் உள்ள பொருட்கள், இப்போ உதாரணமாக ஒரு பறவை இருக்குது. பறவைங்கிறது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாக வரும். 2-3 அர்த்தத்தில் ஒவ்வொரு காரியமும் வர முடியும். அந்த சொப்பனத்தை கண்டவரிடத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஹிஸ் ஒப்பீனியன். அவர் என்ன நினைக்கிறார் என்பதை கேட்க வேண்டும். அதற்கு பின்பு அதற்கான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொப்பனத்திற்கு விளக்கம் தருகிறார். நேபுகாத்நேச்சார் ராஜா கண்ட சொப்பனத்தை தானியேல் விளக்கினான். ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். ஆகவே அந்த நாளிலிருந்து அநேக சொப்பனங்கள் பக்கம் பக்கமாக மக்கள் எழுதி அனுப்புகிறார்கள், தொலைபேசியில் சொல்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் சரியான விளக்கத்தை கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினால் சொல்ல முடிகிறதாக இருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நினைவு என்னது? நாளைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லையே, எந்த மாமாட்ட போய் கடன் வாங்கிறது, இது உங்கள் நினைவு. ஆண்டவருடைய நினைவு என்னது? கிறிஸ்து இயேசுவிலே சகல தேவைகளையும் உனக்கு நான் சந்திக்க வல்லவனாக இருக்கிறேன். அதனால் படத்தில் ஆண்டவர் நமது எண்ணத்தை மாற்றி அவர் எண்ணத்தை அந்த இடத்தில் வைக்கும் பொழுது அந்த பணத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனை நமக்கு வருகிறது. சொப்பனத்திலே கர்த்தர் நமக்கு ஆலோசனை வழங்குகிறார். 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். ஆண்டவர் எப்படி ஆலோசனை சொல்கிறாரு? தூங்கும்போது தான். ஞான்ராய், நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்க, உன்னை நைட்டில் தான் பிடிக்க முடியும், நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் சொப்பனத்தில் பேசுகிறேன். அவர் பேசலாம், வேறு ஒரு ஊழியக்காரரை அனுப்பி பேசலாம், அல்லது தெரிஞ்சவங்களை அனுப்பி பேசலாம். பல விதத்தில் ஆண்டவர் ஆலோசனைகளை சொல்கிறார். ஆகவே அவர் ப்ரெசன்ட் ட்ரீம்ஸ் ஆர் ப்ளூ பிரிண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் கைடன்ஸ். தற்காலத்தில் நாம் காண்கிற தெய்வீக கனவுகள் வருங்காலத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதின் ஆலோசனையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ நோட் புக் பை த சைட் ஆஃப் மை பெட். சொப்பனம் கண்டு முடிக்கிறேன், மறுபடியும் தூங்க போயிடுவோம், அதனால் மறந்து போயிடும். அதனால் அந்த சொப்பனம்ங்கிறது மனிதனுக்கு 3 levels ஆஃப் மென்டல் ஆப்பரேஷன்: கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட்னா இப்போ நீங்கள்லாம் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, யூ ஆர் கான்ஷியஸ் ஆஃப் மீ, திஸ் இஸ் கான்ஷியஸ் மைண்ட். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், போன புதன்கிழமை 10 மணிக்கு எங்கே இருந்தாய்? 10 மணிக்கு ஹாஸ்டலில் இருந்தேன் சொல்ல முடியாது, ஏன்னா யோசித்து தான் சொல்லணும். நான் எங்கே இருந்தேன்? காலையில் 8 மணிக்கு இங்கே இருந்தேன், 9க்கு அங்கே இருந்தேன், 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன். அது எப்படி வருது? சப்கான்ஷியஸ் மைண்டில் தூண்டில் போட்டு அந்த எண்ணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க கேள்விக்கு. அது சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, அந்த ஃபைலில் போகுது. அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஃபைல் கேபினட். ஃபைல் கேபினட்டில் என்ன செய்கிறோம்?
ஒரு ஃபைலில் லெட்டர்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஃபைலை தூக்கி ஃபைல் கேபினெட்டில் வைக்கிறோம். அன்கான்ஷியஸ் மைண்டில் போயிடுச்சுன்னா அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு தெரியாது. நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாயை கண்டா ரொம்ப பயப்படுவ தெரியுமா, பூனை ரொம்ப விருப்பமாக இருக்கும் தெரியுமா, ஞாபகமே இல்லையே, உனக்கு ஞாபகம் இல்லை. காரணம், இட் இஸ் ரெக்கார்டட் இன் த அன்கான்ஷியஸ் மைண்ட். உங்களுக்கு வேண்டாத காரியங்கள் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிந்து இருக்கிறதுனால, படிவங்கள் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஆகவே தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் குவாண்டம் எரேசிங். இந்த மாதிரி மைண்டில் போய் பரிசுத்த ஆவியானவர் மைண்டில் உள்ள வேண்டாத படிவங்கள் சொன்னதெல்லாம் இங்கே ரெக்கார்ட் பண்ணிடும். சோகத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடும், கஷ்டமான காயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடும். அப்படி ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஃபைல் பூரா ரத்தம் அடிகிற மனதாக இருக்கும்போது காட் cannot ஸ்பீக் டு அஸ். ஸோ யூ ஹேவ் டு எரேஸ். பல்க் எரேசர். நான் ஸ்டுடியோவில் வேலை பார்க்கும்போது 1200 அடி டேப்பு, அவ்வளோ டேப்பில் உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும், போட்டு எரேசரில் போட்டு அடித்தா அவ்வளோ நேரம் ஓட விடணும். பல்க் எரேசர்னு ஒரு மேக்னெட் இருக்கும், அதில் அந்த டேப்பை வச்சுட்டு இன்ஜினியர் அப்படி 3 தடவை சுற்றுவார், ஃபோல் டேப்பும் அழிஞ்சு போயிடும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த 1200 அடி டேப்பை ஒரு மேக்னெட்டிக் எரேஸ் பண்ணக்கூடுமானால் உன் மைண்டில் உள்ள காயங்கள், மற்றவங்க திட்டினது, மற்றவங்க உன்னை பற்றி குறை சொன்னது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பல்க் எரேசரில் போட்டு எரேஸ் பண்ண முடியும். அப்போ நான் ஆண்டவரை எரேஸ் பண்ணுங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் எரேஸ் பண்ண சொல்லி. பரிசுத்த ஆவியான உங்களுக்கு இருந்தால் எரேஸ் பண்ணுவார். எப்படி எரேஸ் பண்ணுறாரு தெரியும், அந்த நேரம் சொல்ல சொல்ல நீங்கள் கொட்டாய் விடுவீங்க. அப்போ என்ன அர்த்தம், அவர் எரேஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். எல்லாமே பீக்கர் நிறைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும், அதனுடைய நாசில் வெளியே தண்ணி கொட்டும். நம்ம மவுத்து தான் நாசில் ஆஃப் த மைண்டு. அதனால் அவுட் ஆஃப் த அபண்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் த மவுத் ஸ்பீக்ஸ் அப்படின்னாரு. அப்போது அந்த காற்றெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது பசியாய் இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும், விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும், விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறவன் போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். பசியாக இருக்கிறவன் தூக்கத்தில் ட்ரீம் இஸ் டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ ஆஃபீஸில் ஒரு பாஸ் அங்கே கீழே உள்ள கிளார்க்கை நல்லா திட்டியிருப்பார். இவன் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த பாஸை திட்ட முடியாது, பயந்துட்டு கை கட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் சொப்பனத்தில் அவனுக்கு எப்படி வரும்னா, ஒரு பூனை இருக்குது, ஒரு எலி இருக்குது. இந்த சொப்பனை உலகத்தில் என்ன செய்யும், பூனை எலியை விரட்டும், எலியை கடிக்கும். ஆனால் அந்த சொப்பனத்தில் அவன் என்ன நினைப்பான், என்ன பார்ப்பான்னா, எலி பூனையை கடிக்கிற மாதிரி, பூனை பயந்து ஓடுற மாதிரி பார்ப்பான். அப்படின்னா என்னது, இவன் எலி, அவங்க பாஸ் பூனை. உலகத்தில் அது நடக்காது, சொப்பனத்தில் நடக்குது. கர்த்தர் கவலைப்படாத மகனே, நீ எலியாக இருந்தாலும் பூனையை விரட்டக்கூடிய சக்தி சொப்பனத்திலேயாவது வச்சுக்கோ அப்படின்பார். அதை மாதிரி சாப்பாடு கிடைக்காதவனுக்கு ரொட்டி சாப்பிட்ற மாதிரி, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சொப்பனம் கிடைக்கும். முழிச்சு பார்த்தானா அங்கே சாப்பாடு இருக்காது. தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி, கூல்ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரும். ஏசாயா 29:8, பசியாய் இருப்பவர் உண்பதாய் கனவு கண்டு விழித்தெழுந்து வெறும் வயிற்றினராய் வாடுவது போல, தாகமாய் இருப்பவர் நீர் பருகுவதாக கனவு கண்டு விழித்து தீரா தாகத்தால் தவிப்பது போல, சீயோன் மலைமேல் போர் தொடுக்கும் பிற இனத்தவர் அனைவரும் வாடி வதங்கி போய் விடுவார்கள். நமக்கு சொப்பனம் இருக்கிறதுனால தான் நம்முடைய இன்வர்ட் ஃபீலிங்ஸ், பாக்ஸ்ட் அப் ஃபீலிங்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அண்ட் வி கெட் அ ரிலீஸ் அவுட் ஆஃப் தட். மனிதன் தன்னுடைய வாழ்நாட்களில் 8 மணி நேரத்தை தூக்கத்தில் செலவழிக்கிறான். ஆகவே அந்த நேரத்தில் நான் திறந்து வரும், ஆண்டவரே எனக்கு நல்ல தூக்கம் தாங்க. தூக்கம் மாத்திரம் இல்லை, நான் என்ன செய்யணும், நல்லா சொப்பனம் காணணும். உங்கள் சொப்பனம் காணணும். நீங்கள் வாங்க, ஆலோசனை சொல்லுங்கள். இஸ்ரவேல் மக்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு 3 ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் ஹீப்ரூ இன்டு தமிழ். கிருபையுள்ள எங்கள் தேவனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீரே இந்த உலகினை காப்பவர். என் கண் இமைகளை மூடச் செய்து கண்களுக்கு நித்திரை அளிப்பவரும் நீரே. என் மூதாதையரின் ஆண்டவரே, சமாதானத்துடன் படுத்து சமாதானத்துடன் நித்திரை செய்ய அருளும். நான் உறங்கும் பொழுது கலங்கச் செய்யும் எண்ணங்களோ, வேண்டாத கனவுகளோ, பயமுறுத்தும் எண்ணங்களோ
இரவில் வராதிருப்பதாக. என் உறக்கம் ஓய்வையும் உள்ளுணர்வையும் அருளட்டும். மகிமையான முறையிலே உலகை ஒளிரச் செய்யும் நீர் என்னை கனவில் ஆசீர்வதிப்பீராக. இது இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பாராம எபிரேயத்தில் சொல்லுவாங்க இஸ்ரவேல் நாட்டில். இந்த ஜெபம் பேர் ஹமாஃபில் என்ற ஜெபம். அடுத்த ஜெபம் ஷமா. ஷமா ப்ரேயர் இஸ் டியூட்ரானமி சாப்டர் 6 verse 4 and 5. நீரே இஸ்ரவேலின் தேவனாய் நீர் ஒரே கர்த்தர் என்று சொல்லுகிற அது ஷமா ப்ரேயர், அது சொல்லுவாங்க. ரெண்டாவது. மூணாவது அது ஏஞ்சல் ப்ரேயர் என்று அழைக்கப்படுகிறது. ஷெகேனா எல் ப்ரேயர் என்று எபிரேயத்தில் சொல்லப்படுகிறது. அதில் என்ன சொல்லுவாங்க, ஃபைனலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் சொல்கிறேன். இன் த நேம் ஆஃப் த லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் மே த ஏஞ்சல் மைக்கேல் பி அட் மை ரைட் சைட் அண்ட் கேப்ரியல் பி அட் மை லெஃப்ட் சைட். பிஃபோர் மீ ஷால் பி யூரியல், behind me shall be Raphael, and above my head Shekinah எல். அதனால் யூத பிள்ளைகள் பெரும்பாலும் கர்த்தருடைய சொப்பனத்தை காண்பார்கள். அதனால தான் யோசேப்பு சொப்பனம் கண்டான். ஏன்னா யோசேப்பு அந்த காலத்துலேருந்தே இந்த ஹமாஃபில் ப்ரேயர் இருக்குது. எப்போ தான் இது வந்ததுன்னு தெரியாது, ஆரம்ப காலத்தில் இருக்குது. அந்த ப்ரேயர் சொன்னதுனால வருது. நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்க. நம்ம கேட்குறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அவர் எவ்வளோ பெரியவர். கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்பா. அவர் எவ்வளோ பெரியவர். அவர்கிட்ட நம்ம கேட்காம உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரனை போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாமா காசு தரீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம். ஆண்டவரை கூப்பிடுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஏஞ்சலை கேளுங்க, ஏஞ்சல் வருவாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். நல்ல சொப்பனத்தை கேட்டு பாருங்கள். ப்ரொஃபஸர் கேட்டார், நல்ல சொப்பனத்தை கர்த்தர் தரார். ஆண்டவர் நிறையா சொப்பனம் தராரு. ஒரு நிமிஷம் அந்த கனவை பற்றி சொல்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அநேக கனவுகளை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். சிறு சிறு பகுதிகளை ஆண்டவர் காண்பிச்சார். அது என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினதாக இருந்தது. ஒரு முறை வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போன்ற ஒரு உணர்வு. அப்பொழுது நான் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த உணர்வு வந்த பொழுது ஒரு மனிதன் கையில் மிருதங்கத்தை எடுத்துக்கொண்டு மேலே வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது நான் அவனை பார்த்தேன். மேலே வருகின்ற அவன் மிருதங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறானே, என்னுடைய வாத்திய கருவி, இசை கருவி, வயலினை நான் எடுத்துக்கொண்டு வர மறந்து விட்டேனே என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு தங்குமிடம் ஒன்று வந்தது. அங்கு நான் பார்க்கின்ற பொழுது ஒரு ஏஞ்சல் அவனுடைய கையிலே ஒரு பாக்ஸ், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கக்கூடிய ஒரு பெட்டியை அவன் கொடுத்தான். நான் ஆவலோடு அதை திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்த பொழுது அதிலே சாக்ஸோஃபோன் இருந்தது. நான் நினைத்து கொண்டேன், ஐயோ எனக்கு சாக்ஸோஃபோன் வாசிக்க தெரியாது. ஒருவேளை லியோ பிரதர் வந்திருந்தா வாசித்திருப்பார். எனக்கு சாக்ஸோஃபோனை கொடுக்கிறார்களே என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த பொழுது அடுத்த வினாடியே எனக்குள்ளாக தோன்றின ஒரு விளக்கம் என்னவென்றால், பரலோகத்துக்கு போகின்ற பொழுது நமக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு நிச்சயம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே பூலோகத்தில் ஆண்டவர் நமக்கு அவருடைய வரங்களை கொடுக்கின்றார். பரலோகத்தில் நாம் ஆண்டவருக்காக எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விசேஷத்தின் ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்பது சந்தேகமில்லை என்று சொல்லி விளங்கி கொண்டு அந்த சாக்ஸோஃபோன் எடுத்துக்கொண்டு பின்பு நான் புறப்பட்டதாக நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை உங்களுக்கும் நிச்சயமாக தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வர்ஷிப் டைமில் யூ ஷுட் கோ இன் டு ஹெவன். திடீர்னு வர்ஷிப் லீடர் ஷுட் பி இன் ஹெவன். இந்த டேஸ் டு கம் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். கர்த்தர் நம்மை இந்த கடைசி காலத்தில் பரலோகம் பூலோகத்தை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பெட் டைம் ப்ரேயர்ஸ், யூதர்கள் சொன்னது போல் இந்த ப்ரேயர் அப்படியே சொல்லாட்டாலும், கர்த்தாவே எனக்கு உங்கள் சொப்பனத்தை தாங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முந்தி ரொம்ப அமைதியாக இருக்கணும். தூங்க போகிறதுக்கு 10 மணிக்கு தூங்க போகும்போது 9:30 மணிக்கு ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா நைட்டில் சொப்பனம் பயங்கரமாக வரும். அமைதியாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கா, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் மறைவதற்கு முன்பாக கோபம் தனிய கடவுது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறவன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே அவர் சித்தமாக இருக்கிறது. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, நெட்டில் பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு எந்த விதத்திலும் ஃபெமிலியர் ஸ்பிரிட் அவங்கள தாக்கக்கூடாது. ஃபெமிலியர் ஸ்பிரிட் தாக்கக்கூடாது. ஜெனரேஷனல் ஸ்பிரிட் யாருக்காவது பெற்றோருக்கு டயபெட்டிஸ் இருந்ததுனால பிள்ளைகளுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால்
I cancel it. My father had diabetes, but I am not having diabetes. I am not a diabetic patient. எல்லாரும் சில வேளை அறிமுகப்படுத்தும் போது என்னையான்னு கேட்டால் நான் டயபெட்டிக் பேஷண்ட்டுன்னுவாங்க. பேஷன்ஸ்னால் என்னது? பொறுமை. நீ டயபெட்டிக்காக ரசீது போட்டு பிசாசிட்ட வாங்கிட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றையிலிருந்து என் பேர் பெஞ்சமின் இல்லை, டயபெட்டிக் பேஷண்ட்டு. கர்த்தருக்குள் அன்பானுடைய யாரும் டயபெட்டிக் பேஷண்ட்டுன்னு சொல்லாதங்க, ஹார்ட் பேஷண்ட்டுன்னு சொல்லாங்க. உங்கள் அப்பா அம்மா ஒரு நல்ல பேர் வச்சுருக்காங்க, பிறக்கும்போது இந்த குழந்தைக்கு ஹார்ட் பேஷண்ட்டு பேர் வைக்கிறேன்னு இன்றைக்காவது நான் பேர் வச்சுருக்கேனா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்னு பேர் வைக்கிறீங்க? உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.